அது தேர்தல் கமிஷன் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க. இந்த அளவுக்கு நம்ம நண்பர் கூட சொன்னார், போன தடவை வந்து 2019 வந்து 4 கட்ட தேர்தல் நடத்துனாங்கன்ற. கண்டிப்பாக கிடையாது. போன தடவை 7 கட்ட தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தடவை 7 கட்ட தேர்தல் நடத்த நீங்கள் 2004 சொன்னார். 4 சொன்னீங்க. சரி சரி. அதற்கு இப்போ இந்த 2014 வேரியேஷன் வந்திருக்கு. அதை வந்து 7 கட்ட தேர்தலாக போன தடவை நடத்தியிருக்காங்க. இப்போ வந்து 7 கட்ட தேர்தலாக நடத்தியிருக்காங்க. 2 மாதம் அதுதான் 60 நாள் கணக்கு, 2.5 மாதம் கிடையாது. சரி விடுங்க, அது அந்த டாபிக் நம்ம போகலாம். பட் இதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டாஸு எப்படி வந்திருக்கு, எப்படி வந்து மக்கள் வந்து ஆர்ப்பரித்து வெயிலையும் பொருட்படுத்தாது வாக்குச்சாவடிகளை நோக்கி வந்து அவர்கள் கொடுத்த அந்த கௌரவம், இது தேசத்தின், நீங்கள் ஓட்டு போடுவது தேசத்தின் கௌரவம், அதுதான் வந்து முக்கியமாக அவர் சொல்லியிருக்கார். அதனால் அந்த கேம்பெயின் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ன்றது நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க. தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் செயல்படுறாங்க. இந்த ராஜீவ்குமார் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இமாலய பகுதியில் இருக்க குக்கிராமத்திலலாம் போய் ஃபஸ்ட்டு விசிட் ஆகுது. அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் அங்கே எப்படி தேர்தல் நடத்துவது, என்ன மாதிரியான கள சூழ்நிலை, அங்கே வந்து பெட்டிகளை எப்படி கொண்டு சொல்வது, இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் போய் அவர் வந்து இண்டிபெண்ட்டாக செயல்பட்டுருக்கார். ஆகையினால தேர்தல் கமிஷனுக்கும் பிரதம மந்திரி அலுவலகத்திற்கும் என்ன சம்மந்தமும் கிடையாது. பிரதம மந்திரி அலுவலகம் தனியாக செயல்படுது. தேர்தல் நடத்தும் நடவடிக்கையில் வந்து தேர்தல் கமிஷன் வந்து தனியாக தான் நடத்துகிறாங்க. அது டிஎன் சேஷன் காலத்துலேருந்து அந்த வழிமுறைகளை கொண்டு வந்துட்டாங்க. மேபி நீங்கள் வந்து காங்கிரஸ் பீரியடில் இருந்த தேர்தல் கமிஷனர்கள் அப்படி செயல்பட்டுருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, தேர்தல் கமிஷனர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு எக்ஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிஎஸ்எஃப் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அங்கே வந்து தேர்தல் கமிஷன் மூலியமாகவே ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த பங்களாதேஷ் பார்டர் எல்லாத்தையும் திறந்து விட்டாங்கன்னா அங்கே இருக்க ஒரு 10 லட்சம் பேர் வந்து பெங்காலில் வந்து ஓட்டு போட்டு போவாங்க. இந்த மாதிரி புருளியா அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடந்திருக்கு. அதனால் இப்போ வந்து இண்டிபெண்ட்டாக என்றைக்கு டிஎன் சேஷன் மாதிரி ஒரு அதிகாரிகள், அதுக்கப்புறம் வந்து அதற்கு பின்பாக வந்த அதிகாரிகள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2-3 பேர் இருந்திருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரு ஒர்க்கு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம வந்து கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் வந்து மாநிலத்தில் உள்ள அந்த எம்ப்ளாயீஸ், அந்த பணியாளர்களை வைத்து தான் வேலையும் செய்கிறாங்க. ஆகையினால ஒரு ஃபெட்ரல் சிஸ்டத்தில் ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து அவங்கள கொச்சைப்படுத்திங்கன்னா மாநில அரசாங்கத்தை, தமிழக அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த தேர்தல் பணியாளர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆகையினால இது வந்து ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் வந்து கூட்டாட்சி தத்துவத்தில் நீங்கள் முரண்பட்டு பேசுகிறதா தான் நான் பார்க்குறேன் அவர் பேசுகிற பேச்சு. ஆகையினால இங்கே வந்து தேர்தலை இப்போ என்றைக்குமே வந்து தேர்தல் கமிஷன் வந்து பாரத பிரதமர் எதற்கு பாராட்டணும் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன காரணங்களுக்காக?